ஆரம்பிக்கலாங்களா? பொறுத்துக்கிட்ட மாட்டேன். 1000 பேர் இருக்கிற கூட்டத்துல அவன் நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு லவ் டைலாக் வீடியோ ரொம்பவுமே ஈஸியாவே உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோவை ஆட் பண்ணி உங்களுடைய மொபைல் போன்ல நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உங்க மொபைல் போன்ல இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்றதுக்கு பீட் மார்க் சேக் எஃபெக்ட் தேவைப்படும். அந்த 2 ப்ராஜெக்டையும் ஃபர்ஸ்ட் உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. 2 ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் அதில் பீட் மார்க்குன்னு இருக்கும், அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது நான் உங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த பீட் மார்க் பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும். டாப்பில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரெக்டாங்கிள் இமேஜ் ஆட் பண்ணி அதில் சில எஃபெக்ட் நான் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை டச் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே வந்தீங்கன்னா தெரியும், கீழே ஒரு ஆடியோ இருக்கும். ஆடியோக்கு மேலே பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் எல்லாமே டைப் பண்ணி கொடுத்துருப்பேன். நீங்கள் ரைட் சைடு மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு 6-11 செகண்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பீட் மார்க் நான் வச்சு கொடுத்துருக்குறேன். அதில் ஃபஸ்ட்டு பீட் மார்க்கோடைய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைலாக் தான் ப்ளே ஆகும். அந்த டைலாகுக்கு தகுந்த மாதிரியான லிரிக்ஸை நான் டைப் பண்ணி கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இப்போது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த டபுள் பீட் மார்க்கோடைய செகண்ட் பீட் மார்க்கில் இருந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாங் தான் ப்ளே ஆக போகுது. அந்த சாங்க்கு தகுந்த மாதிரியான ஒவ்வொரு பீட் மார்க்குக்கும் தகுந்த மாதிரி இமேஜ் ஆட் பண்ணி அந்த எல்லா இமேஜ்லேயும் நான் ஓனாகவே எஃபெக்ட்டும் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆடியோவோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் இருக்கா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லிரிக்ஸுக்கு நீங்கள் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் கொடுத்துருக்குற, அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட் ரெகுலருங்கிற ஒரு நார்மல் ஃபாண்டில் தான் இருக்கும். ஓகேவா? நான் இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபாண்டோடைய டவுன்லோட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதை டவுன்லோட் பண்ணி உங்களோட அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது தெரிலனா பரவாயில்லை, அதுக்கான ஒரு வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஜஸ்ட் நான் கொடுத்துருக்க அந்த ஃபாண்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணக்கப்புறம் அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிட்டு அதில் எடிட்டர்ஸ் போயிட்டு இப்போ நான் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபாண்டோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன்னா அதில் லைட்டாக அப்படி டச் பண்ணால் போதும், உங்களுக்கு ஃபாண்ட் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிடும். நான் கொடுத்துருக்க எல்லா லிரிக்ஸையும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணக்கப்புறம் இந்த எல்லா லிரிக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேக் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துக்கிட்டு எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். லிரிக்ஸுக்கான, அதாவது லிரிக்ஸ் இருக்கா அந்த லிரிக்ஸுக்கான எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா 3 சிசி எஃபெக்ட் மட்டும் இருக்கும். இப்போது ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் 1 இருக்கா, அந்த எஃபெக்ட் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஆரோமார் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி காப்பி லேயருங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு இந்த எஃபெக்ட் 1ல் உள்ள எஃபெக்ட் எல்லாமே காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் பேக் வந்துக்கிட்டு உங்களுடைய பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் அப்படியே கீழே வந்துக்கோங்களேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் இருக்கா, இந்த ஃபஸ்ட்டு லிரிக்ஸோடைய லெஃப்ட் சைடில் கண்ணைக்கான் இருக்கும். அந்த கண்ணைக்கான் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணால் இதே மாதிரி டிக் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அடுத்த லிரிக்ஸோடைய கண்ணைக்கான லைட்டை டச் பண்ணாலே போதும், இதே மாதிரி டிக் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அப்படியே வரிசையாக மேலே உள்ள எல்லா லிரிக்ஸையும், அதாவது நான் கொடுத்துருக்குற அந்த எல்லா லிரிக்ஸையும் இதே மாதிரி வரிசையாக லிரிக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தாலே தெரியும், நான் ஒரு 8 லிரிக்ஸ் நான் கொடுத்துருக்குறேன். அந்த 8 லிரிக்ஸை நான் வரிசையாக செலக்ட் பண்ணிட்டேன். நீங்களும் செலக்ட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஆரோமார் பக்கத்தில் இருக்கிற இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லாஸ்ட்டில் பேஸ்ட் டீல் இருக்கும், அது பக்கத்தில் ஒரு ஆரோமார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க.
இதில் நான் சொல்கிற ஐக்கானை மட்டும் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த பிளெண்டிங் அண்டு ஒப்பாசிட்டின்னு இருக்கா, இந்த ஐக்கான் ஆனில் இருக்கும், இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்பீட் ஐக்கான் இருக்கா, இது ஆனில் இருக்கும், இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கா, இதுவும் ஆனில் இருக்கும், ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த லிரிக்ஸ் ஐக்கான் ஆனில் இருந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு மூணு ஐக்கான் மட்டும் தான் ஆனில் இருக்கணும். ஒன்று கலர் ஐக்கான், இன்னொன்று இந்த பார் அண்ட் ஷேடோ, நெக்ஸ்ட்டு எஃபெக்ட், இந்த 3 ஐக்கான் மட்டும்தான் ஆனில் இருக்கணும். இதை தவிர மற்ற எந்த ஐக்கான் ஆனில் இருந்தாலும் ஆஃப் பண்ணிவிட்டு பேஸ்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே போதும். ஒரே செகண்டில் நான் கொடுத்துருக்கிற எல்லா லிரிக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்து ஆட் ஆயிரும். இப்போ நம்ம லிரிக்ஸுக்கு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம இமேஜ் மட்டும் தான் உள்ளே ஆட் பண்ண போகிறோம். அதாவது நான் கொடுத்துருக்க இமேஜில் எப்படி உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் இமேஜை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜையும் பார்த்தீங்கன்னா 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போது ஃபஸ்ட்டு இமேஜோட சைஸை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துக்கிட்டு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு செகண்டில் இருக்கிற இந்த 9:16ங்கிற இந்த ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஸ்க்ரீனில் 9:16 ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா போயிட்டு அதில் வியூவால் கொடுத்துட்டு உங்களோட இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற எல்லா இமேஜும் இருக்கும். அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இந்த இமேஜுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த ஒயிட் கலர் லேயர் எதுவுமே தெரியக்கூடாது. அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். இப்போது அந்த இமேஜை ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் மேலே உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருந்து 5வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் உங்களோட இமேஜ் வந்து செட் ஆயிரும். இப்போ உங்களோட இமேஜ் ஜூம் தேவைப்பட்டாலும் நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். இமேஜ் ஓரமாக இருந்தாலும் நீங்கள் மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். அது ரொம்பவுமே ஈஸி தான். ஜஸ்ட்டு உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம வந்து இமேஜ் வந்து ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கலாம். ஜூமு கம்மி பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கம்மி வந்து பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம லெஃப்ட் ரைட் அப் அண்ட் டவுன் எல்லாமே இதே மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி செட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த பார்த்தீங்களா இதே மாதிரி ஒயிட் கலர் லேயர் எதுவுமே தெரியக்கூடாது. நம்ம ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். இதே மாதிரி உங்களோட இமேஜை வந்து சென்டர் வந்து செட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஸ்க்ரீனில் பேஸ் மட்டும் தெளிவாக தெரிஞ்சால் போதும். மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இந்த இமேஜை சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு கீழே உள்ள தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜை வந்து சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து சேவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தட் தான். உங்களுடைய அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு ஃபில் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணி தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு சொன்னது தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இந்த மெத்தடை பயன்படுத்தி ஃபஸ்ட்டு உங்களுடைய எல்லா இமேஜையும் 9:16 சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கலாம். பீட் மார்க் ஓப்பன் பண்ணிட்டு இதே மாதிரி ரைட் சைடு மூவ் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் நான் வந்து வச்சு கொடுத்துருக்கேன்னா, ஸோ இப்போ அந்த டபுள் பீட் மார்க்கோட ரைட் சைடில் இருந்தால் நம்மளுக்கு இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நான் கொடுத்துருக்கிற அந்த ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே உள்ள கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண முடியும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா ஐக்கான் இருக்கா, இதை கிளிக் பண்ண முடியும் உங்களோட கேலரி போயிடும். இப்போது மேலே உள்ள 6 மார்க்கு கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ் அலைட் மோஷங்கிற ஃபோல்டர் வந்து சேவாக இருக்கும். அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ணி வச்ச எல்லா இமேஜும் இருக்கும். அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். நான் கொடுத்துருக்க இமேஜுக்கு பதிலாக உங்களோட இமேஜ் அப்படியே சேஞ்ச் ஆயிடும். சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்கிற எல்லா இமேஜ்லேயும் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களுடைய இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லேயும் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் இந்த இமேஜுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 சிசி எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணால் போதும். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. பேக் வந்துக்கோங்க. சேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இமேஜிலிருந்து எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டோம். லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 சிசி எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் சிசியோடைய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கண் இருக்கா, அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வந்து டிக் ஆயிரும். நெக்ஸ்ட் கீழே உள்ளதை லைட்டை டச் பண்ணாலே போதும். ஃபஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே உள்ள லைட்டை டச் பண்ணாலே போதும். இதே மாதிரி ஃபஸ்ட்டு அந்த இருக்கிற அந்த 3 சிசியை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி காப்பி திருலேருங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே போதும். இந்த 3 ரெக்டாங்கிள் இமேஜும் காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட் பேக் வந்துக்கிட்டு உங்களுடைய பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பீட் மார்க் நான் வந்து வச்சு கொடுத்துருப்பேன். அதில் செகண்ட் பீட் மார்க்கில் வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கேருந்து நம்மளுக்கு இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால செகண்ட் பீட் மார்க்கில் வச்சுக்கிட்டு இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி பேஸ்ட் திருலேருங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே போதும். அந்த 3 ரெக்டாங்கிள் இமேஜ் உள்ளே வந்து ஆடாயிரும். பார்த்தாலே தெரியும் முதல்ல இமேஜோட குவாலிட்டிக்கும் இப்போது இமேஜோட குவாலிட்டிக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த 3 சிசி எஃபெக்டையும் நம்மளோட ஆடியோட எண்டு வரையாக எக்ஸ்டெண்ட் வந்து பண்ண போகிறோம். அதனால அந்த ஃபஸ்ட்டு சிசியோட லெஃப்ட் சைடில் உள்ள கண்ணைக்கான லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வந்து செலக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு கீழே உள்ள லைட்டை டச் பண்ணி இந்த 3ஐயும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் நான் கொடுத்துருக்குற ஆடியோட எண்டுக்கு போய்க்கோங்க. கீழே 2 ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணாலே போதும். உங்களுக்கு ஆடியோட எண்டு வரையாக வந்து அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் வந்து ஆயிரும். இப்போ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. நீங்கள் மேலே உள்ள சேரைக்கான கிளிக் பண்ணி கீழே உள்ள எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.